இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் முருங்கைக்கீரை பருப்பு கடையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது நல்லா சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கீரை கடையலுக்கு நம்ம பருப்பு வேக வச்சுக்கணும். அதுக்காக துவரம்பருப்பு 1/2 கப்பு குக்கரில் சேர்த்துக்கிறேங்க. துவரம்பருப்புக்கு பதிலாக நீங்கள் பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதனால் ஒரு 2-3 தடவை கழுவிட்டு எடுத்த கப்லேயே 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் ஒரு பாதி பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் தக்காளி சின்ன சைஸில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம், அதிகமாக போட வேண்டாம். அடுத்ததாக மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பருப்பை வேக வைக்கிறதுக்காக குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் 3 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை, முத்தாகவும் இருக்கக்கூடாது, நல்லா வேக வந்தால் போதும். இப்போ இது வேகட்டும். இப்போ 3 விசில் வச்சுருந்தேங்க, ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். போட்டிருக்கிற பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா மலர்ந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இது தண்ணியும் நமக்கு ஊற்றிருக்கிறது கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கடையல் குழம்பு மாதிரி ஆகிடும். இப்போ இதை நம்ம தாளிச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சிடலாம். அதுக்காக தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா என்ன யூஸ் பண்ணுறீங்களோ ஒரு 2-2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் போட்டு பொரிய விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, நான் குண்டு மிளகா 6 மிளகா சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக இதில் ஒரு 5 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஏற்கனவே பாதி வெங்காயம் வேக வைக்கிறப்ப சேர்த்துருக்குறோம் இல்லையா, பெரிய வெங்காயம், மிச்ச பாதி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து போட்டு இது நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது வெந்துக்கிட்டு இருக்கப்போ இந்த கடையலுக்கு தேவையான அளவு உப்பு 1-1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. டேபிள் சால்ட் அப்படின்னா 3/4 டீஸ்பூன் போதும். இப்போ இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் முருங்கைக்கீரை சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஒரு 2 கைப்பிடி சுத்தப்படுத்தி நறுக்கினது சேர்த்துருக்கிறேன். முருங்கைக்கீரைக்கு பதிலாக பசலைக்கீரை சேர்த்துக்கலாம், முளைக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, எந்த கீரை வேணால் செய்யலாங்க. இதே ரெசிபி நல்லாயிருக்கும். இப்போ இந்த கீரையை போட்டு தண்ணி உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா கொஞ்சம் நேரம் இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 4-5 நிமிஷம் மீடியம் தீயிலே நல்லா வதக்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி முதல்ல சேர்த்து இதை வேக விடுங்க. முருங்கைக்கீரை நமக்கு ஒரு 3-4 நிமிஷத்துலேயே வதங்கி நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஓரளவு வெந்து வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா பருப்பு, அதை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்த உடனே கலந்து விட்டு பாருங்கள். சப்போஸ் ரொம்ப திக்கான மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அது தண்ணி அதிகமாக ஊற்றிட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் குக்கரில் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் கொதித்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுருந்தேன். கீரை ஏற்கனவே வதக்குனதுக்கும் இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் அப்படியே எடுத்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் கடையணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் கடைஞ்சிக்க போகிறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த மிளகாய் எல்லாம் கடைஞ்சி சாப்பிட்றப்ப அந்த காரத்தோடு ரொம்பவே நல்லாயிருக்கும். கடையிறதுக்கு கல் சட்டியோ இல்லை மண் சட்டி எது வச்சுருக்கிறீங்களோ அதில் சேர்த்துக்கோங்க. மிக்சியில் போட்டு ரொம்ப அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கடைஞ்சி சாப்பிட்றப்ப அந்த காரசாரத்தோடு இன்னும் சுவையாக இருக்கும். அதுக்காக தான் கடைஞ்சிக்கிறோம். இப்போ கடையிறதுக்கு நான் கல்லுலேயே வச்சு தாங்க கடைய போகிறேன். நீங்கள் மத்து வச்சுருந்தீங்கன்னா மத்தில் கூட கடைஞ்சிக்கலாம். ரொம்ப மைய நீங்கள் மசிச்சிடக்கூடாது. கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடைஞ்சிட்டேன். அங்கங்கே கொஞ்சம் அந்த பருப்பு கீரை எல்லாமே இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு வேணும்னா கடைசியாக இன்னொரு தாளிப்பு கூட கொடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். நான் இப்படியே தான் சாப்பிட போகிறோம்.
நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் முருங்கைக்கீரை பருப்பு கடையல் ரெடி ஆகிடுச்சு. இதனால் சூடான சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்றப்ப அட்டகாசமாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.